குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3rd ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3யோட பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் சாப்டர் உள்ளங்கையில் ஓர் உலகம். ஸோ சாப்டர் 1 உள்ளங்கையில் ஓர் உலகம். பக்கம் 1 பாடலின் கருத்து. கணினி என்பது நமது உள்ளங்கையில் உலகை காட்டும் ஓர் அற்புதமான படைப்பாகும். நாம் கேட்கும் தகவலை கணினி ஒரு நொடியில் நமக்கு தருகிறது. மட்டில்லா மகிழ்ச்சியை மனதிற்குள் கொண்டு வருகிறது. கணினியின் இணையம் மக்கள் அனைவரையும் இணைக்கக்கூடிய ஓர் அற்புத அமைப்பாகும். விரைவாக கடிதம் அனுப்ப, குறுஞ்செய்திகளை அனுப்ப இது நமக்கு உதவுகிறது. கணினி தகவல் களஞ்சியம் என அழைக்கப்படுகிறது. இந்த விதமான தகவல் வேண்டுமென்றாலும் நாம் இதன் வழியே எளிதில் பெற முடியும். உலகத்தை சுருக்கி உள்ளங்கையில் கொண்டு வரும் கணினி ஓர் உன்னதமான படைப்பன்றோ? எவ்வளவு நேரம் வேலை செய்தாலும் சரி, கணினிக்கு களைப்போ சோர்வோ ஏற்படுவதில்லை. எந்த செய்தியை தேடினாலும் அது எளிதாக நமக்கு எடுத்து வழங்கும். கணினி உள்ளங்கையில் ஓர் உலகம் என்று உள்ளத்தை காட்டும் கண்ணாடி என்று மக்கள் போற்றுவர். இது அறிவியல் படைப்பின் ஓர் அற்புதம் அன்றோ? ஸோ அவ்வளோதான் கருத்து. சரியான விடையை தேர்வு செய்க. ஏற்றம் என்ற சொல்லின் பொருள் உயர்வு. ஏற்றம் உயர்வு. என்று ப்ளஸ் இல்லை, என்றில்லை. முன்னே என்ற சொல்லின் எதிர்ச்சொல் பின்னே. கணினி டேஷ் வழியே அனைவரையும் இணைக்கிறது. இணையம் வழியில் அனைவரையும் இணைக்கிறது. வினாக்களுக்கு விடையளிக்க. தகவலை எதன் வழியே எளிமையாக பெற முடியும்? இணையத்தோடு இணைந்த கணினியின் வழியே தகவல்களை எளிதாக பெற முடியும். கணினி பயன்கள் குறித்து இப்பாடல் வழியே நீ அறிந்தது கொண்டவற்றை கூறுக. ஒரே வரிசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுவோமா? ஸோ இது காட்டுவேன், தந்திடுவேன், சொல்லிடுவேன், வேன் வருது, இல்லை இல்லைன்னு வருது. ஸோ இது இது இதெல்லாம் விளையாட்டு பக்கம். ஸோ இது பாருங்க, மின்னஞ்சல். ஸோ மின்னஞ்சல் அப்படின்னா இமெயில். ஸோ இமெயில் அதுதான் இது. புலனம் வாட்ஸ்அப். முகநூல் அப்படின்னா ஃபேஸ்புக்கோட சிம்பிள். புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப். சாப்டர் 2 பாடலின் கருத்து. காட்டில் உள்ள ஒரு பெரிய மரத்தில் தூக்கணாங்குருவி ஒன்று கூடு கட்டி இருந்தது. அது தன் குஞ்சுகளுடன் அங்கே வசித்து வந்தது. ஒரு நாள் அங்கே வந்த ஒட்டகச்சிவிங்கி குஞ்சுகளின் சத்தம் கேட்டு கோபம் அடித்தது. அது மரக்கிளையை கோபத்துடன் உலுக்கியது. தூக்கணாங்குருவியின் குஞ்சுகள் மிகவும் பயந்து நடுங்கின. அங்கே வந்த தேனீ ஒன்று அதற்கு அறிவுரை கூறியது. மரமானது அனைவருக்கும் பொதுவானது. பறவைகள் அங்கு கூடு கட்டுகின்றன. தேனீக்கள் பூக்களில் தேன் சேகரிக்கின்றன. மரம் விலங்குகளுக்கு நிழல் தருகிறது. எனவே அனைவருடனும் நட்புடன் இருக்க வேண்டும் என்று தேனீ கூறியது. ஆனால் அதை ஒட்டகச்சிவிங்கி கேட்கவில்லை. எனவே தேனீ அருகில் உள்ள குளத்தை அடிக்க அங்குள்ள தவளையிடம் நடந்ததை கூறி உதவி கேட்டது. தவளையும் உதவி செய்வதாக கூறியது. மறுநாள் ஒட்டகச்சிவிங்கி மீண்டும் அந்த மரத்தின் அருகே வந்தது. அங்கிருந்த தேனீக்களின் ஓசையை கேட்டு அது கோபம் கொண்டது. தேன்கூட்டையை கலைக்க முயன்று தன் தலையை ஆட்டியது. உடனே தேனீக்கள் அனைத்தும் ஓடி வந்து ஒட்டகச்சிவிங்கியை கடிக்க ஆரம்பித்தது. வலி பொறுக்க முடியாமல் ஒட்டகச்சிவிங்கி குளத்தில் இறங்கியது. ஆனால் தேனீக்கள் விடாமல் கொட்டிக் கொண்டிருந்தன. தவளைகள் அதன் உடல் மீது ஏறின. ஒட்டகச்சிவிங்கி தன் தவறை உணர்ந்து தன்னை மன்னித்து கொள்ளும்படி வேண்டியது. இனிமேல் தான் யாருக்கும் துன்பம் தரமாட்டேன் என உறுதியளித்தது. அன்பின் அது அனைவரோடும் இணைந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தது.
சரியான விடையை தேர்வு செய்வோம். மரக்கிளையை உலுக்கியது ஒட்டகச்சிவிங்கி. மரத்தூள் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. மரம் கூட்டல் தூள். திட்டம் கூட்டல் படி சேர்த்தெழுதுக. திட்டப்படி. மிதிப்பட்டு பிரித்து எழுதுக. மிதி கூட்டல் பட்டு. இணைந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல். இணைந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் பிரிந்து. கேள்வி 1. தூக்கணாங்குருவி குஞ்சுகள் ஏன் கத்தின? ஒட்டகச்சிவிங்கி மரக்கிளையை பிடித்து உலுக்கியது. எனவே தூக்கணாங்குருவி குஞ்சுகள் பயந்து போய் கத்தின. தூக்கணாங்குருவிக்கு உதவி செய்தவர்கள் யார் யார்? தேனீக்களும் தவளைகளும் தூக்கணாங்குருவிக்கு உதவி செய்தார்கள் ஆவர். தேனீ எதன் காதருகே சென்று கடித்தது? ஒட்டகச்சிவிங்கி காதருகே சென்று கடித்தது. இக்கதையின் மூலம் நீ அறியும் நீதி கருத்து யாது? நல்லதே நினைப்போம், நன்மை பெறுவோம். புத்திசாலி அறிவாளி. அடாத செயல் தகாத செயல். ஆடு மேய்ந்த பறவைகள் பறந்தன. ஆடு மேய்ந்தது. மாணவர்கள் வந்தனர். மீன் நீந்தியது. அதான் கரெக்டான விடை. சரியான விடை தேர்வு செய்க. தூக்கணாங்குருவி குஞ்சுகள் டேஷ் என ஒலி எழுப்பி மகிழ்ச்சியாக இருந்தன. கீச் கீச். மரத்தின் அடியில் டேஷ் ஒதுங்கியது. ஒட்டகச்சிவிங்கி. தூக்கணாங்குருவிக்கு முதலில் தேடி வந்தது. ஒட்டகச்சிவிங்கி அருகில் இருந்த டேஷ் தொப்பென்று விழுந்தது. குளத்தில் தொப்பென்று விழுந்தது. வினை மரபு அறிந்து கொள்வோமா? மாத்திரை விழுங்குதல், தண்ணீர் குடித்தல், பால் பருகுதல், உணவு உண்ணுதல், பழம் தின்னுதல். குரூப் 4 இது கேட்டிருந்தாங்க. மாத்திரை விழுங்குதல், தண்ணீர் குடித்தல், பால் பருகுதல், உணவு உண்ணுதல், பழம் தின்னுதல். சொல் விளையாட்டு. ஒன்றை மாற்றினால் மற்றொன்று கிடைக்குமே. வெயில். வெயில் இச்சொல்லில் வேவை மாற்றி மாவை நிரப்புக. ஆடும் பறவையும் அழகாய் இருக்கும். மயில். மரம் இது ஆவை நிரப்புக. அறம். அறுக்க உதவும் கருவியை அருவாய் அறம். கூச்சம் இச்சொல்லின் கூவை மாற்றி மாவை நிரப்புக. அடையாளங்களில் ஒன்றை பெறுவாய். மச்சம். குருவி இச்சொல்லின் கூவை மாற்றி ஆ. அருவி. குளித்து மகிழ்ந்து குளிர்ச்சி அடைவாய். அருவி. பணம் இச்சொல்லின் பாவை மாற்றி மாவை நிரப்புக. மூக்கின் வழியே நுகர்ந்து மகிழ்வாய். மனம். நெக்ஸ்ட் சாப்டர். வீம்பால் வந்த விளைவு. சரியான விடை தேர்வு செய்வோம். வணிகன் எதில் சென்று வணிகம் செய்தான்? வணிகன் குதிரையில் சென்று வணிகம் செய்தான். வணிகன் வீரனிடம் என்ன கூறினான்? தன் குதிரை முரட்டுத்தனமானது, எனவே வீரன் தன் குதிரையை தள்ளி கட்ட வேண்டும் என வணிகன் கூறினான். வணிகனின் குதிரை வீரனின் குதிரையை என்ன செய்தது? வணிகனின் குதிரை வீரனின் குதிரையை எட்டி உதைத்து தள்ளிவிட்டது. அதனால் வீரனின் குதிரை கால் உடைந்து விட்டது. வீம்பால் வந்த விளைவு. இக்கதையிலிருந்து நீ உணர்ந்து கொண்ட கருத்து யாது? வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும். எதிரிகளை வீழ்த்துவான், நாட்டை காப்பான். அவன் யார்? போர் வீரன். பந்தயத்தில் வேகமாய் ஓடுவான், பரிசுகள் பல வெல்வான். குதிரை. நான் இல்லை என்றால் நீங்கள் யாரையும் பார்க்க முடியாது. கண். பெரிய தேரை தாங்கும் ஒரு சிறிய பையன். அச்சாணி.
இது உயிர்திணையும் அஃறிணையும், அதாவது ஹீ ஷீ ஐ அந்த மாதிரி. அஃறிணைதுனா அனிமல்ஸ் அண்ட் அது குறிக்கிறது தான் வந்து அஃறிணை. ஸோ உயர்திணை பாருங்க, மனிதன், கண்ணன், செல்வி, அம்மா, கோபி எல்லாமே வந்து ஹியூமன்ஸ். ஸோ இது வந்து உயர்திணை. அஃறிணைனா அனிமல்ஸ், ஆடு, மாடு, கல், மண், மரம், மயில், நீர், நிலம், பூனை, யானை, கழுதை, குதிரை, புலி, எலி இதெல்லாமே அஃறிணை. நெக்ஸ்ட் சாப்டர் 4 மழை நீர். மழை உனக்கு எவ்வளவு பிடிக்கும் என்று சொந்த நடையில் பேசுக. மழை மழை இந்த மழைக்குத்தான் எது விலை? மண்ணகம் குளிர மழை சோவென பொய்யும்போது மனம் ஆனந்த கூத்தாடுகிறது. கடகடவென இடியோசை முழங்க வானம் பொழிகிறது. மழை நீரில் நனைந்த மரங்கள், செடி கொடிகள் ஆனந்த கூத்தாடுகின்றன. அவை நீரில் குளித்து மாசுக்கள் நீங்கி பளிச்சென்று காணப்படுகின்றன. மழை நீர் கழுவிய இலைகள் பார்க்க பார்க்க பரவசம் ஊட்டுகின்றன. மழை பெய்யும்போது தெருக்களில் மக்கள் இங்கும் அங்கும் ஓடுகின்றனர். கண்ணுக்கு கெட்டிய தூரம் வரை கருப்பு குடைகள் தலை தூக்குகின்றன. கூரைகளும் தெருக்களும் சுத்தம் செய்யப்பட்டு பளிச்சென மிளர்கின்றன. மழை பெய்யும் போது சிறுவர்கள் அடையும் மகிழ்ச்சிக்கு அளவில்லை. நான் மழையில் துள்ளி குதித்து ஓடுகிறோம். அம்மா அழைப்பது என் காதில் விழவில்லை. சொட்ட சொட்ட நனைந்து ஓடி வருகிறோம். கூரையில் விழும் நீரை கைகளால் ஏந்தி பிடிக்கிறோம். வீட்டின் முன்னால் காய்ந்து கிடந்த கழிவு நீரை கால்வாய் மழை நீரால் நிறைகிறது. அவையே ஓடும் நீர் அத்தனை பொருட்களையும் இழுத்து கொண்டு ஓடுகிறது. ஓடும் நீரில் சிக்கிக்கொண்டு சின்ன சிறு பூச்சிகளை நான் குச்சியால் நகர்த்தி காப்பாற்றுகிறேன். காகித படகுகள் ஓடும் நீரில் மிதக்க விடுகிறேன். அதன் மேல் ஒரு கட்டெறும்பு பயணிக்கிறது. படகு ஓடும் அழகை பார்த்து மனம் பரவசம் அடைகிறது. மழை 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 மனதிற்கு மகிழ்ச்சி தரும் வானத்தின் கொடை. இடிமின்னல் தண்ணீர் வெள்ளம், தெருவெல்லாம் தண்ணீர் மயம், எங்கள் மனமெல்லாம் மகிழ்ச்சி மயம். ஸோ ஒரே ஓசையில் முடியும் சொற்கள், அது எழுதிடலாம். முதல் எழுத்து ஒன்றி வருது. போ போ. மா மழைநீர் மண்ணில் மாமா. உழைப்பின் உயர்வாய் ஊ ஊ. ஸோ இதுதான் ஃபஸ்ட் எழுத்து ஒரே மாதிரி வருது. ரெண்டாவது எழுத்து ஒன்றி வருவது மனிதர், அது. ஸோ அகரம் முதலியை பார்த்து பொருள் தருக. பொழியும் அப்படின்னா பெய்யும். செம்மை சிறப்பு. ஓங்குதல் உயர்த்தல். இல்லம் வீடு. பொழியும் விடை பெய்யும். செம்மை சிறப்பு. ஓங்குதல் உயர்தல். இல்லம் வீடு. சரியான விடையை தேர்வு செய்வோமா? தேக்குதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் நீக்குதல். வானின் அமுதம் இச்சொல் குறிப்பது மழை நீர். மழையாகுமே இச்சொல்லி பிரித்து எழுதுக. மலைக்குடல் ஆகுமே. நினைத்தல் மறத்தல். நினைத்தலோட எதிர்ச்சொல் மறத்தல். பொன்னும் பொருளும் இது போன்றவும் சேர்ந்து வரும் சொற்களை பாடலிருந்து எழுதுக. அது. ஸோ நாடும் வீடும் செழிக்கவே, வளமும் நலமும் நிறைந்திட, இல்லத்தில் நீரை சேமிப்போம். உற்றதுணை மழையாக்குமே, ஊர்வாய் என்ன வேண்டுமே.
நாமும் வீடும் செழிக்கவே வளமும் நலமும் நிறைந்திட இல்லத்தில் நீரை சேமிப்போம் ஊற்றதுணை மழையாகுமே உயர்வாய் என்ன வேண்டுமே. இடமிருந்து வளமாகவும் வளமிருந்து இடமாகவும் படித்து பார்ப்போம். ஸோ மாலை போலாமா குடகு நெக்ஸ்ட் சாப்டர். சாப்டர் 5 காகமும் நாகமும். கேள்வி 1. காகம் வாழும் கூட்டில். நண்பர்கள் இச்சொல் எதிர்ச்சொல் பகைவர்கள். முத்துமாலை இச்சொல்லை பிரித்து கிடைப்பது முத்து கூட்டல் மாலை. மரம் கூட்டல் பொந்து மரப்பொந்து. வினாக்களுக்கு விடையளிக்க. காகத்தின் முட்டைகளை பாம்பு என்ன செய்தது? காகத்தின் முட்டைகளை பாம்பு உடைத்து விட்டது. பாம்பை அழிப்பதற்காக காகம் யாரிடம் ஆலோசனை கேட்டது? பாம்பை அழிப்பதற்காக காகம் நரியிடம் ஆலோசனை கேட்டது. காகமும் நாகமும் கதை உணர்த்தும் நீதி என்ன? நாம் பிறருக்கு தீங்கு செய்யாமல் வாழ வேண்டும். உயிரினம் அது பண்பு. நாய் நன்றியுணர்வு. யானை கூட்டமாக வாழும். எறும்பு சுறுசுறுப்பு. காகம் ஒற்றுமை. பெயரெது செயலெது? குதிரை வேகமாக ஓடியது. குதிரை பெயர், ஓடியது அப்படிங்கிறது செயல். ஆசிரியர் பாடம் நடத்தினார். ஆசிரியர் பெயர், செயல் நடத்தினார் verb. குழந்தை சிரித்தது. நவுன் குழந்தை, செயல் அதாவது verb சிரித்தது. நெக்ஸ்ட் சாப்டர் 6 நல்வழி. பாடலின் கருத்து. ஆற்று பெருக்கற்று அடி சுட்டும் அந்நாளும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலக்கூட்டும். ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல்குதார் ஆனாலும் இல்லையென மாட்டார் இசைந்து. ஔவையார். ஆற்றில் நீர் வற்றி விடும்போது அங்கு நீர் ஓடுவதில்லை. மணல் மட்டும் அங்கே வறண்டு காணப்படுகிறது. அதில் நடந்து செல்லும்போது மணலின் வெப்பம் காலை சுடுகிறது. இவ்வளவு வறண்ட நிலத்திலும் அந்த வறண்ட மணலை தோண்டினால் ஊற்று நீர் வெளிவரும். இந்த ஊற்று நீர் உலகத்திற்கு உயிர்களை வாழ வைக்க கூடியது. உயர்குடி மக்களுக்கு இப்படிப்பட்டவர்கள்தான் தாங்கள் வறுமை நிலை அடைந்தாலும் தங்களை நாடி இறப்பவர்களிடம் இல்லை என்று கூறாமல் இருப்பதை கொடுத்து மகிழ்வர். ஆற்று பெருக்கு. ஆற்று வெள்ளம். அற்று இல்லாமல். அடிசுடும். பாதங்கள் வெப்பம் அடைகின்றன. அவ்வாறு அந்த ஆறானது. உலகக்கூட்டும். உலகிற்கு நீர் வழங்கும். ஏற்றவர்க்கு யாசிப்பவர்களுக்கு. நல்ல குடி பிறந்தார் மேன்மக்கள். நல் கூர்ந்தார் வறியவர். மாட்டார் கூறமாட்டார் இசைந்து மனம் விரும்பி. பிரித்தெழுதுக. உலகூட்டும். உலகு கூட்டல் ஊட்டும். அந்நாளும் ஆ கூட்டல் நாளும். இசைந்து இச்சொல்லின் பொருள் ஒப்புக்கொண்டு ஆர் மனம் விரும்பி. இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது அது எழுதியெல்லாம். வினாக்களுக்கு விடையளிக. நல்வழி என்னும் நூலை எழுதியவர் யார்? எழுதியவர் ஔவையார். ஊற்று நீரை கொடுப்பது எது? ஊற்று நீரை கொடுப்பது ஆறு. நல்ல குடியில் பிறந்தாரின் இயல்பு எத்தகையது? நல்ல குடி பிறந்தார் தங்கள் வறுமை நிலை அடைந்தாலும் பிறருக்கு இல்லை என்று ஒருபோதும் கூற மாட்டார்கள்.
ஸோ பொறுத்துக. நல்ல அப்படின்னா குதம், ஆற்று நீர், மணல், வீடு, உதவும் மனம். இரண்டாம் எழுத்தை மாற்றி புதிய சொல் உருவாக்கலாம். படம், பழம், பண்ணம், பதம். நலம், நகம், நடம், நயம். உதவு, உலகு, உறவு, உணவு. பந்து, பத்து, பழுது. குயில், குரல், குடில், குழல். எதிர்ச்சொல் பனிக்கட்டி குளிர்ச்சியாய் இருக்கும். நெருப்பு சூடாய் இருக்கும். பூனை மேசையின் மேல் இருந்தது. எலி மேசையின் கீழ் அடியில் இருந்தது. தங்கை வெளியே சென்றான். அண்ணன் உள்ளே வந்தான். தங்கை வெளியே டேஷ் அண்ணன் உள்ளே வந்தான். தங்கள் பேருந்தில் உள்ளே வந்தான். அண்ணன் உள்ளே வந்தான். சிறுவன் பேருந்தில் ஏறினான். சிறுமி பேருந்திலிருந்து இறங்கினான். பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுப்போமா? ஆற்றின் ஓரம் டேஷ், ஆடையில் இருப்பது டேஷ். ஆற்றில் ஓரம் கரை, ஆடையில் இருப்பது கரை. காட்டில் வாழ்வது புலி, கடையில் விற்பது புலி. மனிதர்கள் செய்வது அறம், மரத்தை அறுப்பது அறம். மீனை பிடிப்பது வலை, கையில் அணிவது வலை. பொழுதை குறிப்பது வேலை, பொறுப்பாய் செய்வது வேலை. ஸோ இந்த லா ஓகே. ஒழுக்கத்தை குறிப்பது திணை, உணவு பயிரை குறிப்பது திணை. உயர்ந்து நிற்பது மலை, உனக்கு பிடிக்கும் மலை. வீரத்தை குறிப்பது மரம், விறகை தருவது மரம். விடிந்த பின் வருவது காலை, வீரத்தால் அடங்குவது காலை. சான்றோர் வெறுப்பது கல், சாலையில் கிடப்பது கல். வேறுபட்ட வண்ணத்தில் உள்ள எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆடை. சாப்டர் 7 தமிழ் மொழியின் பெருமை. இப்பாடத்தை பற்றி அமிழ்தினும் இனிய மொழி நம் தமிழ் மொழியாம். தமிழ் மொழி போல் இனிய மொழி வேறில்லை என பாரதியாரும், தமிழ் எங்கள் உயிர் என்று பாரதிதாசனும் பாடி மகிழ்ந்தனர். தமிழ் மொழியானது இயல், இசை, நாடகம் ஆகிய மூன்றும் சேர்ந்து முத்தமிழ் என அழைக்கப்படுகிறது. கீழடியில் நிகழ்பெற்ற அகழ்வாய்வுள் தமிழ்மொழி தமிழர் மொழி என்பதை உறுதிப்படுத்துகின்றன. கணியன் பூங்குன்றனின் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புறநானூற்று பாடல் வரி ஐக்கிய நாடுகள் அவையில் இடம்பெற்றுள்ளது. தமிழ் மொழிக்கு செம்மொழி என்ற தகுதியை நடுவண் அரசு அறிவித்து சிறப்பு செய்துள்ளது. வீரம், கொடை, பண்பாடு, விருந்தோம்பல் போன்ற உயர் பண்புகள் தமிழினத்தின் அடையாளங்களாக திகழ்கின்றன. தொல்காப்பியம் என்னும் தமிழ் இலக்கண நூலும், உலக பொதுமறை என அழைக்கப்படும் திருக்குறள் நூலும் இலக்கிய உலகில் ஈடு இணையற்ற பல பெரும் படைப்புகளாக 4 விளங்குகின்றன. ஜியு போப் என்பவர் திருக்குறள் பெருமைகளை அறிந்து அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ந்து உலகறிய செய்தார். தமிழ் மேல் தனக்கிருந்த ஆர்வத்தால் தன்னை தமிழ் மாணவன் என்று அறிவித்துக் கொண்டார். ஜியு போப் தனக்கிருந்த ஆர்வத்தால் தன்னை தமிழ் மாணவன் என்று அறிவித்துக் கொண்டார். 2000 ஆண்டுகளாக எழுத்திலும் பேச்சிலும் எழுச்சி காட்டி வரும் எழில் கொஞ்சும் இனிய மொழி தமிழ் மொழியாகும். தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற கூற்று தம்மை இந்திரணியில் தலை நிமிர்ந்து நடத்திட செய்யும் என்பதில் ஐயமில்லை. சரியான விடையை தேர்வு செய்வோம். தமிழுக்கு அமுதென்று பெயர் என்று பாடியவர் பாரதிதாசன். செம்மை கூட்டல் மொழி சேர்த்தெழுதுக செம்மொழி.
கீழடி அகழ்வாய் நடந்த மாவட்டம் சிவகங்கை. ஆதித்தமிழர் சேர்த்தெழுதுக ஆதி கூட்டல் தமிழர், பிரித்தெழுதுக ஆதி கூட்டல் தமிழர். பொலிவு இச்சொல்லின் பொருள் அழகு. கீழ்காணும் சொற்களை சரியா தவறா என்று சொல்லுங்கள். இயல், இசை, நாடகம் ஆகிய தமிழின் பெருமையை வெளிப்படுத்துகிறது. சரி. தமிழ் மொழி ஆதித்தமிழர் மொழி இல்லை. தவறு. வீரம் தமிழரின் பண்புகளில் ஒன்று. கரெக்டு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தொடரில் ஆத்திச்சூடியில் உள்ளது. தவறு. சிவகங்கையில் உள்ள கீழடி அகழ்வாய் நடைபெறவில்லை. தவறு, நடைபெற்றது. அகர முதலையை பார்த்து பொருள் தருக. தொன்மை, பழமை, அகழாய்வு, நிலத்தை தோண்டி ஆராய்தல். ஆபரணம், அணிகலன். கேளீர், உறவினர். பொலிவு, அழகு. வினாக்களுக்கு விடையளிக்க. தமிழ் மொழியின் பெருமைகளுள் 2 எழுதுக. தமிழ் மொழி